ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அதாவது இப்போ நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம். அந்த வாட்ஸ்அப்பில் எப்படி மொபைல் நம்பரை சேவ் பண்ணாமல் ஒரு சில பேருக்கு மெசேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப்பில் மொபைல் நம்பர் சேவ் பண்ணாமல் மெசேஜ் பண்ணுறதா ஆப்ஷன் இருந்த மாதிரி தெரில. நானும் தேடி பார்த்துட்டேன். அப்படி ஒன்றும் ஆப்ஷன் இல்லை. அது அப்படி இருக்கிறதா நம்ம இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அப்படி இல்லைனா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கொடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அது என்ன அப்ளிகேஷன்னா PAUSEIT, PAUSEIT அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா, நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் எப்பவும் போல தான் PAUSEIT அப்படின்னு அடித்தா போதும். இந்த அப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு வரும். பாருங்கள், PAUSEIT அடித்தா இந்த அப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு வரும். இது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு ஓப்பன் பண்ணி கேட்குறேன். அதை ஓப்பன் கொடுத்துட்றேன். சரி, இந்த PAUSEIT அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணோன்னே இதுதான் அதோட ஹோம் பேஜ். இப்படி தான் வரும். அதாவது இந்த அப்ளிகேஷனில் மெசேஜ் அன்சேவ்டு அப்படிங்கிற லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். அதாவது இது ஃப்ரீ அப்ளிகேஷனுங்கிறதுனால ஒரு சில ஆடு வரும். அந்த ஆடு உடனே க்ளோஸ் ஆகிரும். பிரச்சனை கிடையாது. ஓகே, PAUSEIT அதாவது அதில் அன்சேவ்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே மொபைல் நம்பருக்கு இப்போ ஏதாவது உங்களுக்கு ஒரு மொபைல், அதாவது யார் மொபைல் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த வாட்ஸ்அப் வச்சுருக்க மொபைல் நம்பரை டைப் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு மொபைல் நம்பர் டைப் பண்ணுறேன். இப்படி ஒரு மொபைல் நம்பர், அதாவது இது யார் நம்பர்லேயே தெரியாது. சும்மா இருந்தாலும் சாம்பிளுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதை டைப் பண்ணிட்டு நான் மெசேஜ் அலோன்னு டைப் பண்ணுறேன். அதாவது இது சேவ் பண்ணாமல் மெசேஜ் பண்ணிடலாம். அதாவது அந்த சைடு உங்களுக்கு மெசேஜ் வராத வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணாமல் மெசேஜ் பண்ண முடியாது. அங்கேருந்து ஒரு மெசேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் சேவ் பண்ணாமல் மெசேஜ் பண்ணிடலாம். இது பாருங்கள், இதில் ஹலோன்னு வச்சு நான் சென்ட் மெசேஜ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ சென்ட் மெசேஜ் கொடுத்த உடனே ஐயோ வேறு யாருக்கோ சென்ட் ஆகும் போல் இருக்குது. ஒரு பிரச்சனை கிடையாது. நான் அழிச்சிட்டு உடனே அனுப்பிட்டு அழிச்சிருவோம். குத்து மதிப்பாக ஒரு நம்பர் அடித்தாலும் யார் ஃபோட்டோ வருது. சரி, இப்போ நான் ஹலோனி சென்ட் பண்ணிவிட்டு இப்போ 1 கிளிக் ஆகிடுச்சு. இது பாருங்கள், இது இப்போ வாட்ஸ்அப் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி அவங்களுக்கு மெசேஜ் சென்ட் ஆகிட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி தாங்க ஒருத்தர் நம்பரை சேவ் பண்ணாமல் எப்படி மெசேஜ் அனுப்புறது இந்த அப்ளிகேஷன் மூலமாக விஷயம் தெரியல. இப்போ நம்ம அழிச்சிருவோம். யார் நம்பரும் தெரில, டக்குன்னு அழிச்சு விட்ருவோம். இல்லை நம்ம மாட்டிக்கிடும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நல்ல பயனுள்ள வீடியோ தெரிஞ்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை கொடுங்க. தேங்க்யூ, பாய்.